ஒரு குழந்தைய வந்து கற்பழிச்சிட்டாரு. அதனால் குழந்தைக்காக வந்து இன்றைக்கி நான் வேலையிலேருந்து லீவ் போட்டு வந்து பார்க்கலாம் வந்திருக்கேன். அவர் பண்ண தப்புக்காக அவர் பார்க்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அவர் யாருங்கன்னு பார்க்கறதுக்கு யாருன்னு அவர் பார்த்து அவர் எப்படி சொல்கிறதுன்னு இந்த குழந்தை இவருக்கு அந்த குழந்தை இருக்கா இல்லையா, இப்போ தப்பு பண்ணுற இவர் மனசாட்சி ஒன்று இருக்குதா இல்லையா, இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனை போய்ட்டு தக்க நடவடிக்கை வாங்கி கொடுக்கணும். இவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு உயிரோட இருக்கக்கூடாது. உயிரோட இருக்கக்கூடாது. கல்தரனா தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஆமாம், பப்ளிக்காக வந்து பார்த்து நல்ல தூக்கிட்டு தொங்கணும், அது மாதிரி ஒரு பண்ணணும். நீங்களும் ஒரு தகவலாக இருக்கீங்க. கண்டிப்பாக நானும் 2 பொண்ணு வச்சுக்கிறேன். தகவல்னா இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம கண்ணில் மாட்டுவானான்னு தோணுச்சு. என் கண்ணில் மாட்டு வர செய்வேனா, இவன் எங்கன்னா பார்ப்போமா, வயலில் பார்ப்போமா செய்வேனா, எங்கேயாச்சும் பார்த்து இவன் ஏதாச்சும் பண்ணணும் ஒரு ஆசை இருந்தது. கண்ணில் மாட்டுறது நம்மள ரொம்ப தீவிரமான ஒரு தேடுதல் அப்படிங்கிறது காவல்துறை அவங்களை கைது செஞ்சுருக்காங்க. ஆமாம் சார். இதை எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? கைது செய்யப்பட்ட நிலையில் நிறைய பேர் அவர் வந்து சுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்குது சார், எனக்கு இருக்குது ஆசை இருக்குது. கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணணும் ஆசை இருக்குது. அடியாமான்னு தோணுது. நம்மளுக்கு எவ்வளோ கோவம் இருக்குது அவ்வளோ அடிக்கணும் தான் தோணுது. அதுக்கு தான் காத்திருக்கீங்க? கண்டிப்பாக சார். அடிக்கிறதுக்காக காத்திருக்கீங்க? கண்டிப்பாக சார், அடிப்பேன் சார். கண்ணில் மாட்டா கண்டிப்பாக அடிப்பேன் சார். உங்கள் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா? எடுக்கட்டும் சார், தப்பு கிடையாதுல. எடுக்கட்டும், எம்எல்ஏ எடுக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. எடுக்கட்டும், நானும் 2 பொண்ணு வச்சுக்கிறேன். எடுக்கட்டும். ஒரு பெண்ணும் தந்தையா? ஆமாம் சார், பெண்ணும் தந்தை தான். ஆமாம் சார். சிறுமியோட குடும்பத்துக்கு என்ன சொல்கிறீங்க? இந்த சம்பவம் இதுக்கு மேலே நடக்காமல் இருக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், எடுக்கணும் சார். என்ன நடவடிக்கை எடுக்கணும்? கண்டிப்பாக எடுக்கணும். என்ன நடவடிக்கைன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். உயிரிழக்கக்கூடாது, வெளியில் வரக்கூடாது, செய்யக்கூடாது. அவர் பிடிச்சி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துடணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும் சார். நம்ம இவர் வந்து திருப்பி வெளியே வந்துட்டாருனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பழனி. இங்கே என்னவா இருக்கீங்க? நான் ஒரு டிராக்டர் வண்டி டிரைவராக இருக்கிறேன். இதுக்காக நான் பார்க்கணுன்றதுக்காக நான் லீவ் போட்டு வந்திருக்கேன். ஆமாம் சார், வண்டி நிப்பாட்டிட்டு வண்டி ஓட்டல கேள்விப்பட்டது நான் வந்து நின்றுக்கிறேன். வந்து பார்க்கணும் சார். ஆமாம், கண்டிப்பாக சார்.